தாவேகா கட்சியும் இந்த ஒரு லஞ்சம் ஊழல் இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து ஆதரிக்க தான் போகுது அப்படின்றதுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிளே போதும். மாட்டிக்கிட்ட பங்கு. தாவேகா கட்சியில கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அருண்ராஜ் அவர்கள் திருச்செங்கோடு பகுதியில இந்த மாதிரி பொங்கல் அன்னைக்கு கோலம் போடுறீங்க, ஸோ அதுல டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்க அப்படின்னா நான் கிஃப்ட் தர்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாரும் வீட்டு வாசல்ல கோலம் போடுறதோட சேர்த்து டிவிகே அப்படின்ற பேரையும் அதோட சேர்த்து கொடி வரைகிறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காங்க திருச்செங்கோட்டுல. ஸோ இதுதான் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க கட்சி பேரை நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிஃப்ட் தர்றோம், ஸோ இதுல ஆரம்பிச்சு உங்களுக்கு ஓட்டுக்கு இவ்வளவு பணம் தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்பா இப்படிதான் மாறுது. ஸோ ஆப்வியஸா திமுக கட்சிலாம் இந்த மாதிரி பண்றதே இல்லையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பண்றாங்க. ஸோ அந்த கட்சிக்கு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதையே கிண்டும் போதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா தாவேகா கட்சியோட பர்பஸ் என்ன? டிஎம்கே கட்சிக்கு மாற்று அப்படின்ற பட்சத்துல டிஎம்கே கொள்ளையடிச்சா நீங்களும் அடிக்க பாக்குறீங்க, டிஎம்கே இந்த மாதிரி பணம் கொடுத்தா நீங்களும் கொடுக்க பாக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல எதுக்கு ஒரே மாதிரி ரெண்டு கட்சிகள்? எதனால மக்கள் டிஎம்கே விட்டுட்டு உங்களுக்கு ஓட்டு போடணும்? சோ இதுக்கான பதில் தாவேகா நண்பர்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா கெட்ட வார்த்தைகள் இல்லாம அபியூஸான கமெண்ட்ஸ் இல்லாம நேர்மையான கமெண்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல மறக்காம கமெண்ட்ஸ் போடுங்க. அந்த கமெண்ட்ஸை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்.